அனைத்து மெகா டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய குறிப்புகள். கடந்த ஒரு 5 பகுதிகளாக நம்ம நாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள பத்தி பார்த்தோம். இப்போ பற்கள் சார்ந்த விஷயத்த பத்தி பார்ப்போம். நாக்கு என்பது ஒரு நோய் அறிகுறிகளுக்கு மட்டும் அல்லாம, அதை ஒரு பரிசோதனையாகவும் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பகுதியில பார்த்தோம். அதே மாரி பற்கள் கூட உடம்புக்கு பற்களே ஒரு சிரமமாகவும் பிரச்சனையாகவும் இருக்கலாம். அந்த பற்கள் சார்ந்து வேறு சில உடம்பினுடைய உபாதைகளையும் புரிந்து கொள்வதற்கு ஒரு காரணியாகவும் நம்ம அதை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம விபரத்துக்குள்ளார போவோம். பொதுவா பற்கள் ஒரு சவாலான ஒரு விஷயமா குழந்தைகளுக்கு இருக்கும். குழந்தைகளுடைய வளர்ச்சி ஆகக்கூடிய சமயத்தில் பற்களுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது? பொதுவா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆரோக்கியமான பற்கள் குழந்தைகளுக்கு இருக்கா? அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறி. எந்த அளவுக்கு கேள்விக்குறினா, அது அவங்களுக்கு ஒரு வயோதிக நிலையில என்னென்னலாம் வரணும்னு இருக்கோ, அது எல்லாமே இந்த சின்ன குழந்தைகளுக்கே வருது. இது எப்படி மக்கள் அணுகுறாங்கங்கிறது எனக்கே ரொம்ப அதிசயமா இருக்குது. அந்த குழந்தைங்க வளர்ந்து நாளைக்கு எந்த மாதிரி ஆரோக்கியமா இருப்பாங்க? அதுவும் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஒண்ணு நம்ம இப்படி சொல்றோம். என்ன அப்படின்னா, அவங்க தப்பு தப்பா சாப்பிடுறாங்க அப்படி சொல்றோம். என்னவே தப்பா அப்படி இருந்தா கூட, நம்ம காலப்போக்குல தானே அந்த குற்றங்கள் வரும். பிறக்கும் பொழுதே அப்படி வர்றது. அப்போ இந்த தலைமுறை அவர்களுடைய ஆரம்ப புள்ளியே பார்த்தீங்கன்னா, பலகீனத்தில இருந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால ஒண்ணு வியாதி பலகீனம் சரி பண்றது. இன்னொன்னு பலகீனமாவே ஆரம்பிக்கிறது. அப்படின்னா என்ன மாரி கவனம் நம்ம குடுக்கணும் யோசிச்சு பாருங்க. நம்ம சொல்றோம் இல்லையா? நம்மளுடைய மூதாதையர்கள்லாம் அப்படி இருந்தாங்க, அவ்வளோ இதா இருந்தாங்க, பலசாலியா இருந்தாங்க. இதெல்லாம் நம்ம சொல்றோம். ஆனா அதுக்கு அடுத்த தலைமுறை அப்படி இல்ல. மறுபடியும் அதுக்கு அடுத்த தலைமுறை அப்படி குறைஞ்சுக்கிட்டே வருது. இந்த டிப்ரிசியேஷன் வேல்யூ சொல்லுவாங்க. அந்த மாதிரி குறைஞ்சுக்கிட்டே வருது. இப்போ நாம அது மாரி பேசிட்டு இருக்கிறப்போ, இப்போ இருக்கிறவங்களுக்கு எந்த மாரி நம்ம பாதுகாப்பு குடுக்கணும் நாம தான் தீர்மானிக்கணும். ஆரம்பத்திலேயே அவங்களுக்கு நெறைய விஷயங்கள் இழந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா, அவங்க பெற்றோர்கள் கர்ப்பத்தினுடைய சமயத்திலயும் சரி, அதற்கு முன்பே அதுக்குண்டான ஏற்பாடுகள் செய்து ஊட்டச்சத்தான உணவுகள எப்படி சாப்பிட்டுருக்காங்கங்கிறது யாருக்கு தெரியும்? நாம நெனச்சிட்டு இருக்கிற நெறைய ஊட்டச்சத்து அது ஊட்டச்சத்தே இல்லைன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நெறைய பதிவுகள நம்ம சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் ஊட்டச்சத்துன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையவே கிடையாதுன்னு நம்ம நெறையா சொல்லியிருக்கிறோம். அதே மாரி எதெல்லாம் ஊட்டச்சத்து இல்லையோ, இருக்குதோ அது இல்லைன்னு நெனச்சுட்டு அத சாப்பிடாம இருக்கிறோம். அது ஒரு பெரிய குற்றம் தானே! நல்லத செய்யணுன்றப்போ, நல்லத குடுக்குற பொருள தவிர்க்கிறோம். அது ஒரு தப்பு தான். அது எப்படி? அப்ப நாம தவிர்க்கிறப்போ, நம்மை சார்ந்தவர்களும் அத தவிர்ப்பாங்க. நாம இப்படி சமுதாயம் தவிர்த்ததுன்னா, அடுத்த தலைமுறை அது தவிர்த்துரும். அப்போ ஒரு ஒரு நான் ஒரு தப்பு பண்ணேன் அப்படிங்கிறது கூட எப்படி தப்புங்கிற பட்டியல்ல வருதோ, நான் நல்லது பண்ணல அப்படிங்கிறது கூட தப்புங்கிற பட்டியல்ல வருது. ஏன் அப்படின்னா, நான் இந்த நல்லத செய்யாதனால, இதைய மத்தவங்களும் செய்யறதில்ல, அடுத்த தலைமுறையும் செய்யாம போயிருது. குற்றம் என்பது பிறரை பாதிக்கப்படுத்தும் பொழுது மட்டும் குற்றம் இல்ல. நன்மையான விஷயங்களை செய்ய தவறும் பொழுதும் அதுவும் குற்றமாகத்தான் கருதப்படும். அது வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அலுவலகமா இருந்தாலும் சரி, சமுதாயமா இருந்தாலும் சரி, ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டியகளை தவறும் பொழுதும் கூட அது ஒரு குற்றம்தான். இது எதுக்காக நான் இப்போ சொல்றேன் அப்படின்னா, இப்போ இந்த குழந்தைகளுடைய நிலைமையை பார்க்குறப்போ எனக்கு இந்த மாதிரி வரலாறுலாம் பேசுகிற மாதிரி ஆகிப்போகுது. அவங்க பாருங்க, அவங்க வாயை பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்போ இவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு வேணும். இவங்க வீணும் வளர்றப்போ குழந்தைகள் எப்படி வளர்ச்சி அடையும் பொழுதே நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கணும். பிறவியிலேயே அவங்களுக்கு நிறைய கொடுப்பினை இல்லை. சரி, அதை பிறந்த பிறகு நம்ம கொடுத்து அதை அதோடு சேர்த்து நம்ம இதையும் முழுமையாக பார்த்துக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. பிரசவ காலத்தில் அதுக்கு முன்பு கர்ப்பிணி காலத்திலேயே நிறைய கடமையை செஞ்சுருக்கணும். அதை செய்ய தவறதுனால இப்போது பரவாயில்ல, அது பிறந்த பிறகு கூட அதையே கொடுத்து சரி பண்ணலாம். இன்னும் இல்லாத பட்சத்தில் நம்ம கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்க முடியும். இப்போது அந்த மாதிரி வளர்ச்சியில் ஏற்படக்கூடிய பலகீனம், அந்த வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான்.
கால்சியம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது பொதுவான விஷயந்தான். இப்போ இந்த கால்சியத்துக்கு நம்ம எங்கே போகிறது? அப்போது நாம் படித்த காலகட்டத்தில் ஒரு பொருள் நம்ம வந்து ஸ்நாக்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி என்ன சாப்பிடும் கடையில்? நொறுக்கு தீனி அப்படின்னா கடலை மிட்டாய், எள்ளுருண்டை வந்து ஓரளவுக்கு எல்லா கடைகளும் கிடைக்கும். அதுக்கப்புறம் போக போக இந்த தேன் மிட்டாய், பால்கோவா ஏதேதோ புதுசாக வந்துச்சு. ஆனாலும் ஆரம்பத்தில் வந்து இது ஒரு 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 பாப்புலர் எல்லா பக்கமும் பிரபலமான விஷயம் வந்து எள்ளுருண்டையும் கடலை மிட்டாயும் தான். இது வந்து குழந்தை இல்ல. ஒரு பூ பெய்த காலகட்டத்திலேருந்தே இந்த எள்ள வந்து அவங்களுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் திருமணமாகி குழந்தை பேர் வந்து அப்போ கூட இந்த எள்ளுருண்டை வந்து பின்னாடி தான் வந்துக்கிட்டு இருக்கு. நாம தான் அது கருப்பாக இருக்குன்னா எதனாலேயே அது பிடிக்கலன்னு அதை தூக்கி போட்டுட்டோம். ஸோ அது முக்கியமான விஷயம் இல்லையா? கால்சியம் சத்துக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கிய விஷயம். எள்ளு சம்மந்தப்பட்டது எடுத்துக்கலாம். இயல்பாகவே நம்ம வந்து நமக்கு வேணுங்கிற சத்து வந்து எலுமிச்சம்பழ தோலில் இருக்குது. அந்த சத்தும் அது மட்டும் அல்லாமல் வேறு சில தாதுச்சத்து, வேறு சில ஊட்டச்சத்து எல்லாமே கூட எலுமிச்சம்பழ தோலில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதை வந்து நம்ம எடுக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குன்றதுனால அதில் முதல்ல உப்பு போட்டு ஊற வச்சு சாப்பிட சொன்னாங்க. அப்புறம் மிளகாயை போட்டு ஊற வச்சு சாப்பிட சொன்னாங்க. அதுக்கப்புறம் எண்ணெயில் தாளித்து வர சொன்னாங்க. அப்புறம் வேக வச்சு ஊற வச்சு சாப்பிட சொன்னாங்க. இப்படி வந்து பல குழப்பமாகி அதை ஊறுகாயை வந்து அது ஒரு மாதிரி தப்பாக பண்ணி வச்சுட்டாங்க. இயல்பாக எலுமிச்சம்பழத்தோலை சாப்பிடணும். இதுக்கு நேரடியான ஒரே பதில் இதுதான். அதுக்கப்புறமா அந்த பல கூத்துக்கள் நடக்குது. அதெல்லாம் வந்து சரியில்லை. அப்போது எலுமிச்சம்பழ ஜூஸை நல்லா புழிஞ்சிட்டு தோலை கடித்து மென்று சாப்பிட்லாம். இல்லையா மொத்த பழத்தையுமே அப்படியே வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி குடிக்கலாம். இது வந்து ஒரு பழம் போடுறது கஷ்டமாக இருக்குன்னா கூட 1-2 தக்காளியை போட்டு அரைச்சிங்கன்னா அந்த மிக்சியில் அரைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அல்லது 2-3 பேர் வீட்டில் ஜூஸ் போட்டு குடிக்கிறீங்கன்னா 2-3 பழத்தை போட்டுட்டிங்கன்னா அரைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். ஒன்றும் வந்து கூட தக்காளி போட்டுக்கலாம், அல்லது ஏதாவது கூட 2-3 எலுமிச்சம்பழத்தையும் போட்டுக்கலாம். இது ஒன்று இருக்குது. இதே மாதிரி இதற்கு பொருத்தமாக இந்த சத்துக்கு பொருத்தமானதாகவும் இது கூட வந்து அந்த வளர்ச்சிக்கு ஏதுவானதாகவும் இன்னொரு பொருள் இருக்குது. என்ன அப்படின்னா அது வந்து நம்ம வாயு மண்டலத்தை சார்ந்ததாக இருக்குது. தசை வாயு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பதிவுகளை சொல்லியிருப்போம், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போது உடம்புல வந்து ஒரு திசு வளர்ச்சி அடையுது அப்படின்னா அந்த வளர்ச்சிக்கு ஒரு ஊக்குவிக்கியாக, அதே சமயத்தில் சில சுரப்பிகளை வந்து ஊக்குவிக்கிறதாகவும், அதே மாதிரி சில என்சைம்ஸ் சொல்லுவாங்க, அதையை வந்து மாற்றி அமைக்கிறது, இப்படி புரதம் சார்ந்த விஷயத்துக்கு பங்கேற்பு, இப்படி ஒரு பலவிதமான கடமைகள் வந்து வாயு மண்டலத்துக்கு இருக்குது. அது இயல்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு என்ன கடமை அப்படின்னு இன்னும் நமக்கு நிறைய புரியாமல் இருக்குது. மருத்துவ உலகத்துக்கு ஒரு புரியாத புதிர் என்ன அப்படின்னா வாயு மண்டலம். அது என்னன்னு வந்து அது யாராலையும் கண்டுபிடிக்கிற முடியாது. இப்படி செய்யலான்னு ஒரு அபிப்பிராயப்படலாம், அல்லது இப்படி இருக்கலான்னு வந்து ஒரு தோராயமான வார்த்தைகளால் சொல்லலாமே தவிர உண்மையிலேயே வாயுமண்டலம் என்ன பண்ணுது அப்படிங்கிறது மனிதர்களால் புரிஞ்சு கொள்ள இயலாது. அது ஒரு சூட்சமம். அந்த சூட்சமத்தை மனிதர்கள் அறிவது கடினம். அப்படி ஒருத்தருக்கு புரிதல் வந்துருச்சுன்னா அவர் அந்த இயல்பாக எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிற மனநிலையிலிருந்து ஒரு மேம்பட்டதாகவும் உயர்ந்ததாகவும் இருந்தால் அது ஒரு வரமாக கிடைக்கலாம். அது யாருக்கு கிடைக்கலாம் தெரியாது. ஆக மொத்தம் இந்த வாயு மண்டலத்தினுடைய சிறப்பை நான் வந்து சொல்ல வர்றேன். அப்போ இந்த வாயு மண்டலம் வந்து கட்டுப்படுத்தி இருக்கணும். அந்த சுழற்சி நம்மளுடைய உடலும் இயற்கையும் மனமும் எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த சிர்காரிடியம் ரிதம் சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து இந்த வாயு மண்டலத்தை சார்ந்தனால அதுவும் சீராக இருக்கிற பட்சத்தில் வளர்ச்சி வந்து சிறப்பாக இருக்கும். வளர்ச்சி வந்து குற்றம் இல்லாமல், குறை இல்லாமல், தோய்வின்றி, எந்த விதமான தவறுகள் இல்லாமல் சிறப்பாக வளர்ச்சி அடைவதற்கு அது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த வாயு மண்டலத்தையும் இந்த நாளமில்லா சுரப்பி மண்டலம் இது 2 இணைந்து செயல்படும் பொழுது பற்களுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும், தாமதப்படாமல் இருக்கும். இப்போ ஏற்கனவே வந்து சொன்னது வந்து எலுமிச்சம்பழத்தை அரைச்சி வடித்து குடிக்கலாம்னு சொல்லியிருந்தோம். அப்போ இதையும் சேர்த்து எடுக்கிறதா இருந்தால் இந்த வாயு மண்டலத்திற்கு உண்டான ஒரு காய்கறியாக நம்ம புடலங்காய் சொல்கிறோம்.
அப்போ புடலங்காயை அதோட விதையுடன் நிறைய நம்ம பல பதிவுகளை சொல்லியிருக்கோம். உங்களால் புடலங்காயை முழுமையாக எடுத்துக்க முடியல, அளவு அதிகமாக வருது அப்படின்னா புடலங்காயில் இருக்கிற விதை தான் முக்கியம். அதனால் புடலங்காயோடைய விதையை எடுத்துக்கோங்க, எலுமிச்சம்பழத்தோட போட்டுக்கோங்க. இல்லை உங்களால் முடியும்னா இனியும் கூட கொஞ்சம் புடலங்காயோடைய சதைகளை சேர்த்தி போட்டுக்கலாம். அப்புறம் வேணால் இது கூட இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கணும்னா 1 2 நெல்லிக்காய், ஓரளவுக்கு ஒரு கைப்பிடி புதினா, இது எல்லாம் போட்டு அரைச்சி நல்லா கூழ் மாதிரி பண்ணி குடிக்கலாம். அல்லது வடித்து குடிக்கலாம். ஆரம்பத்தில் நீங்கள் வேணால் ஒரு கொஞ்சமாக வடித்து குடித்து பழகிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கூழ் மாதிரி குடித்து பழகிக்கோங்க. அது உங்களுடைய பக்குவத்தை பொறுத்து இருக்குது. கூழ் போன்று குடிப்பது தான் ரொம்பவுமே சிறப்பு, அருமையான ஒரு பலனை கொடுக்கும். ஒரு குறைந்த அளவாக ஒரு 50 ml அல்லது 100 ml இப்படி கொடுத்து பழகலாம். இல்லை அவங்க நல்லா எடுத்துக்க முடியுதுன்னா இன்னும் கூட 200 ml அப்படி கூட குடிக்கலாம். எல்லாமே குடிக்க முடியும்னா எல்லாத்தையுமே குடிச்சுக்கலாம். இது வந்து அவங்க ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி அவங்க தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களைய பழக்கத்துக்காக இது வந்து இது மாதிரி செய்யலாம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வளர்ச்சி அப்படிங்கிற இந்த பல்லு வளர்ச்சி அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. அவங்களுடைய மன வளர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, மனம் வந்து ரொம்பவுமே தட்டு மாதிரி சிதறி போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, அது போல் ஒரு தவறான வளர்ச்சிகளையும் வந்து இது கட்டுப்படுத்தும். தேவையில்லாமல் ஒரு இடத்துல திசுக்கள் வளர்ச்சி, சம்மந்தம் இல்லாமல் ஒரு இடத்துல வளருதுன்னு பாருங்கள், நமக்கு அவசியமே இல்லாத சில வளர்ச்சி இருக்கும். அதையெல்லாம் கூட இது மாற்றியமைக்கக்கூடிய ஒரு வீரியமான ஒரு கலவை தான் இது ரெண்டும். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா, அதாவது உடம்பினுடைய பல் வளர்ச்சி சார்ந்த விஷயத்தை நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதில் வந்து புடலங்காயை சொல்லியிருக்கிறோம், எலுமிச்சம்பழத்தை சொல்லியிருக்கிறோம். அதேமாதிரி பற்கள் வந்து தளர்ந்து போகாமல் உறுதியாக இருப்பது, இது எவ்வளோ முக்கியம் அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. இது ரொம்ப பெரிய தலைப்பு. ஏன் அப்படின்னா பற்கள் இருக்குது, ஈறுகளும் இருக்குது. ஆனால் அந்த பற்களும் ஈறுகளும் தளர்ந்து போகாமல் இருக்கிறது, இது வந்து ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட ஒரு நிலை. இதை வந்து புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆக தளர்ச்சி அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல எந்த மாதிரி ஒரு தளர்வுகள் ஏற்படுது அப்படின்னா அந்த அந்த பல்லும் ஈரும் அதற்குண்டான நிலைப்பாட்டில் இருந்து இறங்குவது, அதைய பாதுகாக்கக்கூடிய தன்மை வந்து நம்ம உடம்புல எலும்பு மண்டலத்திற்கு ரொம்ப முக்கியமான பொறுப்பு இருக்குது. எந்த அளவுக்கு எலும்புகள் முக்கியத்துவம் இருக்குதோ அதனுடைய பலம் பலகீனமானது பற்களில் வந்து தெரிய வரும். அப்போ ஒரு சிலர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, எலும்புகளுக்குள்ளார இந்த மாதிரி ஒரு தொற்று இருந்துச்சு, எலும்புக்குள்ளார அந்த பிரச்சனை இருக்குது அப்படி இப்படி சொல்கிறாங்க இல்லையா. ஏன் அந்த பாதிப்பு பற்களிலும் வராமல் இருக்குது? வரலாம் இல்லையா? அப்போ அதனுடைய ஒரு சிறு அறிகுறிகள் வந்து பற்களில் தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா? பற்கள் வந்து பற்களினுடைய அதனுடைய பரிசோதனை என்பது எலும்புகளுக்கும் பொருத்தமாக இருக்கும் இல்லையா? அப்போது நம்ம தப்பானதெல்லாம் சாப்பிட்றோம், என்னென்னமோ பண்ணுறோம். அப்போ எலும்புகளினுடைய பலம் என்பது பற்களை கொண்டு கூட நம்ம புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ வியாபாரம் அந்த காலத்தில் வந்து ஒரு மாடை வாங்குகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, பல்லை பிடிச்சி பார்க்குறாங்க. ஏன்னா அதுக்கு பெயிண்ட் அடிக்க முடியாது. ஸோ அப்போது பல்லு வந்து எவ்வளோ முக்கியத்துவம் இருந்தது. இன்னும் கூட சொல்லப்போனால் அந்த காலத்தில் பெண் பார்க்க போகிறப்போ பெண்ணை வந்து நடக்க சொல்லுவாங்க, பெண்ணோட தலை முடியை பார்ப்பாங்க, நிறைய சில முக்கியமான அம்சங்கள் எல்லாம் வந்து குறிப்பெடுத்துக்குவாங்க. ஏன் அப்படின்னா இதெல்லாம் இருந்தால் தான் அவங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்குது, குழந்தை பேருக்கு சரியாக இருக்கும், நடக்க விட்டு பார்ப்பாங்க, பாதத்தினுடைய அச்சுக்களை பார்ப்பாங்க. அந்த காலத்தில் இப்படிலாம் வந்து பொண்ணு எடுக்கிறப்போ இவ்வளோ டயக்னிக் சிஸ்டம்லாம் இருந்தது. இப்போ அதெல்லாம் எதுவுமே தெரிய மாட்டேங்குது யாருக்குமே. அப்படி ஒரு ஒரு உள்ளிருப்பக்கூடிய உறுப்புகளை வந்து இப்படியெல்லாம் விட வந்து பார்த்துருக்குறாங்க. அதில் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இந்த பல்லு பார்த்து சொல்கிறது அப்படிங்கிறது. வியாபாரத்தில் மாட்டுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். பல்லுக்கு எலும்புக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா கொப்பரை தேங்காய், கொப்பரை தேங்காய் தான் அந்த அருமையான ஒரு பல்லுக்கு ஒணுங்கிற ஊட்டச்சத்து, அது மட்டும்தான் நல்லா வந்து கொடுக்க முடியும். அதனால் தேங்காயும் கொப்பரை தேங்காயும் ரொம்ப அவசியமானது. நான் சாப்பிட்டுட்டு தானே இருக்கிறேன், தேங்காய் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம், தேங்காய் பயன்படுத்திட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அந்த தேங்காய் வந்து எப்படி பயன்படுத்துகிறோம்? அதிகபட்சம் பார்த்தோம் அப்படின்னா சட்னியாக,
பச்சை மிளகாயெல்லாம் போட்டு பயன்படுத்துகிறப்போ அவ்வளோ அதனுடைய பலன் வந்து நமக்கு கிடைக்குமான்னு தெரியல. தேங்காயை வந்து சுவைக்காகத்தான் வந்து குழம்புல, குருமால இதெல்லாம் போடுறாங்களே தவிர, அதுக்கு நியாயமான மரியாதையெல்லாம் கிடையவே கிடையாது. தேங்காயை சில்லு போட்டு எத்தனை பேர் குடும்பத்தில் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க? காலையில் வந்து தேங்காய் சில்லை போட்டு இதெல்லாம் நல்லது அப்படின்னு யாராவது சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? அந்த தேங்காயை உணவில் எந்த மாதிரி போட்டால் சுவை வருங்கிற புத்தி தான் பெண்களுக்கு இருக்கே தவிர, தேங்காயை அப்படியே சாப்பிட்ணுன்னு எத்தனை பேருக்கு புரிதல் இருக்குது? கிடையவே கிடையாது. சரி, அப்போது உங்களால் சாப்பிட முடியாது, அது சாப்பிட்டா பல் ஈரில் போய் சிக்கிக்குது, அது கஷ்டமாக இருக்குது, சாப்பிட்டா பல் வலிக்கு, அதெல்லாம் ஓகே. சரி, துருவின தேங்காயோட கொஞ்சம் உங்களுக்கு வேணால் ஆசைப்பட்ட மாதிரி கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டு கலந்து சாப்பிட்லாமே, அது நல்லா இருக்கும் இல்லையா? அப்படி எடுக்கிறப்போ கூட ஒரு ஆரோக்கியம் தானே. தேங்காயை சில்லை சாப்பிட முடியலன்னா துருவின தேங்காயை சாப்பிட்லாமே, அதில் என்ன குற்றம் இருக்குது? சாப்பிட்லாமே, தாராளமாக சாப்பிட்லாம். அந்த மாதிரி துருவன தேங்காயில் எவ்வளோ தேங்காய் துருவி இருக்கோமோ அதில் ஒரு பாதி அளவு வந்து கோதுமை மாவு கலந்துக்கலாம். அந்த கோதுமை மாவில் பாதி அளவு நாட்டு சர்க்கரை கலந்துக்கலாம். இது ஒரு அருமையான கலவை. இந்த கலவையை நம்ம சாப்பிட்றப்போ பல்லு வந்து நல்ல உறுதியாக ஆரோக்கியமாக இருக்கும். இந்த கலவை வந்து பச்சை தேங்காய், கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரை இப்படி எடுத்துக்கலாம். கொப்பரை தேங்காய், கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அல்லது பச்சை தேங்காய், கொப்பரை தேங்காய் கொஞ்சம், கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரை இப்படி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது சௌரியமோ. ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து கொப்பரை தேங்காயோடைய அந்த ஸ்மெல்லு வந்து எனக்கு வந்து அது ஒரு மாதிரி இருக்குன்றாங்க, அது பிடிக்கலன்றாங்க, அது பழகலைன்றாங்க, என்னென்ன அந்த தேங்காயை திட்டணுமோ அவ்வளோ திட்டுறாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, சப்போஸ் உங்களால் அந்த மாதிரி கொப்பரை தேங்காயை சாப்பிட முடியல, பிடிக்கல அப்படின்னா சமமான அளவு பச்சை தேங்காய், கொப்பரை தேங்காய் ரெண்டையும் சேர்த்தி கூட நம்ம வந்து சமையலில் எடுத்துக்கலாம். அப்படியே கலந்து கூட சாப்பிட்லாம். தேங்காய் நல்லதுன்னா தேங்காய் எப்படி சாப்பிட்டா நல்லதுன்னு தெரியாமல் எல்லாத்துலேயும் தேங்காயை போட வேண்டியது. அது 100க்கு 100 வந்து சுவைக்காக மட்டுமே வந்து சமையலில் பயன்படுத்தப்படுகிறது. ஆரோக்கியத்திற்காக யாரும் அதை உட்கொள்வது இல்லை. இது வந்து என்னுடைய கடுமையான குற்றச்சாட்டு. அதுக்கப்புறமா வந்து கொப்பரை தேங்காய் தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதையும் நாம் ஏன் தவிர்க்கிறோன்னா, பச்சை தேங்காயில் இருக்கிற சுவையும் அதனுடைய எளிமை, அது பயன்படுத்துகிற இலகுவாக இருக்கிற மாதிரி அது இல்லாதனால அதையும் தூக்கிட்டாங்க. அப்போ மனிதர்கள் வந்து அவங்க சௌரியத்துக்கும் அவங்க சுகபோகமாக இருக்கிற மாதிரி தான் அவங்க திட்டம் தீட்டுறாங்க, வாழ்க்கை வாழ்கிறாங்க தவிர எது சத்தியம், எது சரி, எது ரொம்ப நல்லது இந்த மாதிரி சிந்தனையெல்லாம் அவங்களுக்கு இருக்கிறது இல்லை. அது கொஞ்சமாக இருக்கும், அதிகப்படியான அவங்களுடைய சௌரியத்துக்கு தான் ஒரு திட்டமிடல் பண்ணுறாங்களே தவிர ஒரு 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 சிரமமாக இருந்தாலுமே அதைய வந்து முயற்சி பண்ணி அடையணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்கு வர்றதில்லை. இப்போ ஒரு ஒரு பாடம் இருக்குது, இப்போ குழந்தைங்க படிக்கிறாங்க, அதில் வந்து எளிமையாக புரிஞ்சு அதில் பாஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு சிலபஸ் இருக்கும். அதில் இன்னொரு பாடம் வந்து பார்த்தோன்னா கடுமையாக இருக்கும், கொஞ்சம் புரிஞ்சிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா எளிமையாக இருக்கிறத படித்து அதைய பாஸ் பண்ணி மார்க் வாங்கி போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. கடுமையாக இருக்கிறத வந்து எதையாவது ஒரு விதத்தில் அதை விட்டுட்டு போயிடலாமா, அது எப்படி தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கானே தான் யோசிப்பாங்களே தவிர அந்த கடுமையான சப்ஜெக்டை எப்படியாவது உள்வாங்கணும், அது வந்து நம்ம அதை விடக்கூடாது, அதில் ரொம்ப நிறைய கருத்துக்கள் இருக்குது அப்படின்னு எத்தனை மாணவர்கள் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்போ குழந்தையிலிருந்தே வந்து எல்லாத்துலேயுமே குறுக்கு வழியிலேயே சிந்திச்சு பெரியவங்களுக்கும் அதே புத்தி தான் வருது. பெரியவங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு அப்படி தான் சொல்கிறாங்க, சின்ன குழந்தைங்களும் பெரியவங்களான அப்படி தான் இருக்கிறாங்க. ஆக மொத்தம் சமுதாயமே வந்து எல்லாத்தையும் ஷார்ட்கட்லேயே தான் இருக்கிறாங்களே தவிர எல்லாத்தையும் உள்வாங்கணும் அப்படிங்கிற பழக்கம் வந்து கிடையாது. இந்த அளவுக்கு நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு தேங்காய்க்கு ஏன் இவ்வளோ ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னா, தேங்காயை வந்து தப்பு சொல்கிறது, தேங்காய் சாப்பிட்டா கொழுப்பு வரும்னு சொல்கிறது, இது எல்லாம் தாண்டி தேங்காயை முதல்ல சரியாக சாப்பிட்றோமா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. தேங்காயை சரியான முறையில் சரியாக சாப்பிட்டா தப்பு இல்லைங்க, அது தப்பாக பண்ணி தேவையில்லாத மாதிரிலாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அப்புறம் அது தப்பாக தானே இருக்கும். அதனால தான் சொல்லப்போது பற்களுடைய தளர்வுக்கு வந்து 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி எலும்புகளுக்காக நம்ம தேங்காய் சொல்கிறோம். இன்னொன்று வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வாயு மண்டலம் சார்ந்ததுக்கு இந்த தேங்காய் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி வாயு மண்டலத்துக்கு புடலங்காய்.
புடலங்காய், புதினா, நெல்லிக்காய். கூட வேணால் இந்த எலுமிச்சம்பழத்தையும் போட்டுக்கலாம். போட்டு அரைச்சி குடிக்கலாம். இந்த 2யுமே எடுக்கிறப்போ பற்களுடைய தளர்ச்சி சரியாகும், சீரமையும், சிறப்பாக இருக்கும். இதற்கு முந்தைய பகுதியில் பற்கள் மெதுவாக ரொம்ப தாமதமாக வளர்றது, இப்போ பற்கள் தளர்ந்து போகிறது. இந்த 2 கருத்துக்களை நம்ம பார்த்தோம். இது பற்கள் அப்படிங்கிறது நம்ம நினச்சிட்டு இருக்கிற மாதிரி இங்கத்தினுடைய விஷயங்கள் மட்டும் இல்லை, நம்ம குடலில் இருக்கக்கூடிய அமைப்புகளும் இதோடு சேர்ந்து சம்மந்தப்படுது. குடலில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுகள் அது வாயில் வெளிப்படும். இது எந்த அளவுக்கு ஆழமானது அப்படின்னா மூளை இதெல்லாம் கூட இதோட சம்மந்தப்படுது. இது ஒரு அதிசயமான ஒரு கலவை. இந்த கலவை சார்ந்த ஒரு முக்கியமான அறிகுறி என்ன அப்படின்னா பல்லை கடிக்கிறது, டீ போட்டு கடிக்கிறது, பல்ல நர 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 நரன்னு என்ன பண்ணுறதுங்க, கிரைண்டிங், அரைக்கிறது கடிக்கிறது. இது குழந்தைங்களில் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, வயதானவங்க ஒரு சிலர் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, குழந்தை பருவத்தில் அதிகமாக பண்ணுறவங்க இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு பெரிய நீளமான காரணம் இருக்குது. அந்த காரணம் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஆக இது ஏன் இப்போ நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இது பற்கள் வளர்ச்சிக்கும் தளர்வுக்கும் கட்டுப்படுத்துகிற மாதிரி இப்படி புதுமையான வேறு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதை என்ன மாதிரி பரிசோதனை, பல்ல போய் தூங்குகிற பையன் பல்ல கடிக்கிறான் அப்படின்னா அதுக்கு என்ன போய் டெஸ்ட் எடுக்கிறது, பல்ல டெஸ்ட் எடுக்க முடியும், பல்லு தான் நல்லா இருக்குதே, கடிக்கிறது தானே பிரச்சனை. அப்போ அதெல்லாம் கூட நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதுக்கு என்ன தீர்வு? பல்ல கடிக்கிறது ஒரு பிரச்சனையாக 35, 40, 50 வயசு வரைக்கும் ஆயிடுச்சு, அதுக்கு ஒரு தீர்வு இல்லை. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வைத்தியம் பார்த்து தீர்வு கிடச்சிது. அது ஒரு சாதாரண விவரமாக நான் உங்களுக்கு சொல்லலை, இது சாப்பிட்டா இது சரியாயிடும் சொல்லலை. ஆனால் அது ஏன் அந்த மாதிரி வருதுன்னு உங்களுக்கு தெளிவான விவரங்களை அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்து சந்திப்போம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.